அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லா பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செம்மையான வீடியோ. ஆமாங்க, இன்ஸ்டாகிராம் ஒருத்தவர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் அவரோட பேரை சொல்லாமல் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அந்த நபர் அவரோட லவ்வரோட தனிமையில் இருந்திருக்காங்க. அதை அவங்க வீடியோவும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுத்த தப்பு அப்படின்றத உணர்ந்ததுனால அந்த வீடியோவை அவரோட மொபைல்லேருந்து டெலிட்டும் பண்ணிட்டாங்க. சில நாட்களில் ஒரு 2-3 நாளுக்குள்ள அந்த மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆன மொபைலை மொபைல் கடையில் போய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில நாளில் அந்த மொபைலை சரி பண்ணி மொபைலை திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவர் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருந்துச்சு. என்னன்னா, தான் தான் டெலிட் பண்ண அந்த வீடியோ திரும்பவும் மொபைலில் இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மொபைல் கடைக்காரவங்க அந்த மொபைலை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கவர் பண்ணும்பொழுது அவர் டெலிட் பண்ண அனைத்து விஷயமும் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவை மொபைல் கடைக்காரவங்க பார்த்துருப்பாங்களா இல்லையா அப்படின்றது ரெண்டாவது பட்சம் இருக்கட்டும். சப்போஸ் அந்த மொபைல் கடைக்காரவங்க ஒரு கெட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ இன்டர்நெட்டில் அப்லோட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் என்ன கேட்டாருன்னா, ஸோ நான் எப்படி அந்த வீடியோவை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் அவருக்கு மட்டும் இல்லை, நம்மள பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகேங்க, தெரியாமல் டெலிட் ஆன ஃபோட்டோ வீடியோவெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் இது நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்காங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்க, இப்போ எப்படி நம்மளுடைய ஃபோட்டோ அல்லது வீடியோ தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி நம்ம திரும்பவும் ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எந்த ஒரு விஷயத்தையும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட் பண்ணும் பொழுது அங்கே குயிக் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பாக்ஸ் செக் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை அப்படியே ஃபார்மேட் கொடுத்துருவோம். செக் பாக்ஸில் செக் அப்படியே தான் இருக்கும். உடனே ஃபார்மேட் ஆகி நம்மளுக்கு கிடைச்சிடும். இது அப்படியே இருக்கட்டும். பொதுவாக ஃபார்மேட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று குயிக் ஃபார்மேட், இன்னொன்று ஃபுல் ஃபார்மேட். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்மேட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவ்லையோ அல்லது உங்களுடைய மெமரி கார்ட்லையோ அல்லது உங்களுடைய மொபைல்லையோ ஏதாவது ஒரு ஃபைலை டெலிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃபார்மேட் கொடுத்தா மட்டும்தான் அது பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகும். ஸோ பர்மனெண்ட் டெலிட் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் அதை எப்போவுமே ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ 100க்கு 90% ரெக்கவர் பண்ண முடியாது. மேபி கஷ்டப்பட்டு யாராவது ரெக்கவர் பண்ணாங்க அப்படின்னா தான் உண்டு. ஸோ இதுதான் ஃபுல் ஃபார்மேட். ஓகே, அடுத்து குயிக் ஃபார்மேட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அது நம்மளோட டேட்டாவை எரேஸ் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது கிடையாது, எரேஸ் பண்ணுறது. ஸோ இருக்கிறத அப்படி அழிச்சிட்டு திரும்பவும் நம்ம வேற ஒரு டேட்டாவை லோட் பண்ணிக்க முடியும். பட் அந்த அழிச்ச டேட்டா அங்கேயே தான் இருக்கும். அதனால் நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம டெலிட் ஆகக்கூடிய அந்த ஃபைல், ஃபோட்டோ, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம திரும்பவும் ரெக்கவர் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த குயிக் ஃபார்மேட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் அதுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். குயிக் ஃபார்மேட் எதுக்கு ஒர்க் ஆகுது, ஃபுல் ஃபார்மேட் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுடைய மொபைல்லையோ அல்லது உங்களுடைய மெமரி கார்ட்லையோ அல்லது உங்களுடைய பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் குயிக் ஃபார்மேட் பண்ணணுமா இல்லை ஃபுல் ஃபார்மேட் பண்ணணுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் என்ன விஷயத்த உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. இதே ஏதாவது டாக்குமெண்ட், ஏதாவது ஃபைலு இல்லை ஏதாவது ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னா அது நீங்கள் குயிக் ஃபார்மேட் கொடுத்து அழிச்சிக்கோங்க. இல்லை எனக்கு இது எப்பயுமே யூஸ் ஆகாது, இனிமேலும் இது யாருமே பார்க்கவும் கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃபார்மேட் கொடுத்துருங்க. குயிக் ஃபார்மேட்டை பொறுத்தவரை 5லிருந்து 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் எதை ஃபார்மேட் கொடுக்குறீங்களோ அது உடனே ஃபார்மேட் ஆகி கிடச்சிடும். இது ஃபுல் ஃபார்மேட் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படியும் 10 நிமிஷத்துலேருந்து ½ அன் ஹவர் கூட டைம் எடுத்துக்கிறோம் அது ஃபுல் ஃபார்மேட் ஆகிறதுக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை
எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.